மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவில் 10ஆம் நாள் திருநாள் 2/5/2023 செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அன்றைய தினம் இரவு புஷ்ப அலங்காரம் செய்யப்பெற்ற அனந்தராயர் பூப்பல்லக்கில் அம்மனும் யானை வாகனத்தில் சுவாமியும் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் வீதி உலா வருகின்றனர். இந்த 10ஆம் நாள் திருவிழா தத்துவமும் பலனும் யாதெனில், 10ஆம் நாள் திருக்கல்யாண திருவிழா மக்கள் புனர்வுரு போகம் மூழ்க இறைவன் புருடனும் பெண்ணுமாகி திருமணம் கொண்டு ஆற்றுப்படுத்தலை குறிப்பதாகும். இறைவனும் இறைவியும் புரிந்து கொள்ளும் கல்யாணம் திருக்கல்யாணம் எனப்படும். போகியாயிருந்து உயிர்களுக்கு போகத்தை புரிகின்றான். இறைவன் போக வடிவில் வாழாமற் போனால் உலகத்து உயிர்கள் அனைத்தும் போகியாய் வாழ இயலாது. ஆதலின் இறைவன் திருக்கல்யாணம் புரிவது நம் பொருட்டேயாகும். 10ஆம் நாள் இரவு யானை வாகனத்தின் மீது இறைவன் ஏறி எழுந்தருளுகிறான். இது இளைய கிரம சிருட்டி கோலமாகும். இளைய கிரமம் என்பதற்கு ஒடுங்கும் முறை என்பது பொருள். உலகப் பொருட்கள் அனைத்தும் இறைவனிடம் ஒடுங்கி ஒரே பிண்டமான யானையின் உடம்பு போல் பருமனாய் கிடந்து ஒடுங்குதலாகும். அதிலிருந்து திரும்பவும் தோன்றுவது இளையத்தின் பின் சிருட்டி தொடங்குவதை குறிக்கும். யானையின் 4 பாதங்கள் பிண்டாகார உற்பவ ஜடத்வம், சுவாச சூக்குமம், வாஜி ஜீவத்வம், பிராணாயாமம் இவைகளை குறிக்கின்றன. இவை யானையைப் போல ஆத்ம ஞானத்தில் தோன்றி துதிக்கையை ஒத்த யூம்னையில் நிலை நிற்கும். யானையின் மேல் வைக்கும் அம்பாரி முதலியன வெளித்தோற்ற அண்டகாரமாகும். உற்பவ சூக்கும ஜீவ மாயா ஞானங்கள் ஆத்ம ஞானத்திலும் அவை ஈஸ்வர சைதன்யம் பிரம சைதன்யத்திலும் இலயித்திருக்கிறது என்பதை குறிக்கின்றது. எனவே பக்த கோடிகளே, மீனாட்சி திருக்கல்யாணத்தை கண்டுகளித்து பகவான் அருளாசி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.